நான் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் என் ராமர் பிறந்த புண்ணிய பூமியான அயோத்தியில் ஒரு அற்புதமான ராமர் கோவில் இருந்தது. அது அன்பும் தர்மமும் நிறைந்த என் எஜமானரின் இருப்பிடம். 1528ஆம் ஆண்டு அந்நிய அரக்கன் மீர் பாக்கியின் தளபதி தனது அகங்காரத்தால் அந்த புனிதமான கோயிலை இடித்து அதன் மேல் ஒரு மசூதி கட்டினான். அது என் ராமரின் புகழுக்கு செய்யப்பட்ட அநீதி. அப்போது முதல் அந்த இடம் போராட்டத்தின் களமானது. இந்த கலவரம் ஓயாததால் 1859ஆம் ஆண்டு சூழ்ச்சிக்கார கிழட்டு வெள்ளைக்காரர்கள் வந்து இடத்தை பிரித்து மேலும் மேலும் அநியாயம் புரிந்தார்கள். ஆனால் என் ராமரின் பக்தர்கள் சும்மாவே இருக்கவில்லை. இந்த பூமியானது அன்புக்கு கட்டுப்பட்டது, சண்டைக்கு உகந்தது அல்ல என்று பக்தியால் போராடினார்கள். 1949ஆம் ஆண்டு அந்த கட்டிடத்திற்குள் என் எஜமானர் குழந்தை ராமனாக திடீரென தோன்றினார். இது ராம பக்தர்களின் வெற்றி. ஆனால் அன்றைய அரசாங்கம் பயந்து பூட்டு போட்டு சீல் வைத்தது. 1984ஆம் ஆண்டு ராமரின் பெயரால் விஸ்வ இந்து பரிஷத் என்னும் வானர சேனை எழுந்தது. ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று அவர்கள் எழுப்பிய முழக்கம் வானத்தை தொட்டது. 1986ஆம் ஆண்டு சட்டத்தின் துணையோடு அந்த பூட்டு உடைக்கப்பட்டது. என் எஜமானர் ராமரை பார்க்க அவர் இருந்த இடத்திற்குள் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டு காலம் கழிந்தது. என் சீதா தேவியின் துயரத்தை போல அந்த பழைய அவலமான கட்டிடம் டிசம்பர் 6, 1992 அன்று பக்தர்களின் கோபத்தால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இது சட்டப்படி தவறுதான். ஆனால் பக்தியின் உணர்வுகளை யாரால் தடுக்க முடியும்? இதற்கு பிறகுதான் பெரிய சண்டை வெடித்தது. சட்டத்தின் கூறியவால் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கியது. தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் அந்த இடத்தை தோண்டும் போது அங்கே பாபர் மசூதிக்கு அடியிலே ஒரு பிரம்மாண்டமான ராமர் கோவில் இருந்ததற்கான ஆதாரம். என் ராமரின் மகிமையை யாராலும் மறைக்க முடியாது. இறுதியாக உச்ச நீதிமன்றத்தின் நீதிமான்கள் நவம்பர் 9, 2019 அன்று வரலாற்று தீர்ப்பை வழங்கினார்கள். ராமர் பிறந்த இடம் ராமர் கோயிலுக்குத்தான் சொந்தம் என்று முழங்கினார்கள். மற்ற தரப்பினருக்கு வேறு இடத்தில் இடம் கொடுக்க ஆணையிட்டார்கள். இது தர்மத்தின் நிரந்தர வெற்றி. என் எஜமானருக்கு மீண்டும் ஒரு புதிய பிரம்மாண்டமான கோவில் கட்டுவதற்கு பூமி பூஜை நடந்தது. என் எஜமான ராமருக்கு பிரம்மாண்டமான கோவில் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டது. சரியாக ஜனவரி 22, 2024 அன்று அஞ்சனை மைந்தனாகிய நான் பல்லாயிரம் ஆண்டுகளாக காத்திருந்த தருணம். என் எஜமானர் குழந்தை ராம் லல்லாவின் திருவுருவம் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தின் கருவறைக்குள் நிறுவப்பட்டது. இது வெறும் சிலை அல்ல, அங்கே என் ராமரே வந்து அமர்ந்தார். பல நூற்றாண்டுகளாக நடந்த போராட்டங்களும் பக்தர்களின் மன உறுதியும் நியாயத்தின் துணையும் சேர்ந்து அயோத்தியில் என் ராமர் கோவில் மீண்டும் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. அன்பும் ராம பக்தியும் இருந்தால் மானிடராகிய நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஜெய் பஜ்ரங் பலி, ஜெய் ஸ்ரீராம்.